அங்க உங்களுக்கு மத்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே கிடைக்குதா சார்? இப்போ உணவாக இருக்கட்டும். எதுவுமே கிடைக்கல, எந்த சப்போர்ட்டுமே இல்ல, எந்த கோஆர்டினேஷனுமே இல்ல. கேட்டாலும் வந்து அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது கேட்டாங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. கோஆர்டினேட் பண்றதுக்கு யாருமே இல்ல. எந்த ஆபீசர்ஸுமே இங்க எல்லாமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. யாருமே வந்து சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு தரப்புல இருந்து யாராச்சும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ இல்ல நீங்க யாராவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அவங்க யாராச்சும் உங்ககிட்ட கான்டாக்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணாங்களா? புதுத்தலைமை மூலமா வந்து சில பேர் கண்டக்ட் பண்ணோம். அமைச்சர் நாசத்தி பேசியிருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு அபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷன் வரல. இப்போ உங்க கூட எத்தனை பேர் சார் இங்க இருந்து போயிருந்தீங்க? என்ன விஷயம் அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ரியாத்ல இருந்து ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க மேடம். தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இருந்து இருக்காங்க. ஆனா ரியாத்ல இருந்து மட்டும் இல்ல, குவைத் மத்த இடத்துல இருந்து எல்லாம் வந்து இங்க வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க கொழும்பு ஏர்போர்ட்ல. மொத்தம் எனக்கு இங்க தமிழ் மட்டுமே 150 இருக்கு மேடம். இப்ப மழையெல்லாம் எப்படி இருக்கு? அங்க காத்து அந்த மாதிரி விஷயங்களா இப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இப்ப மழை வந்து குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில வரைக்கும் பெஞ்சிருக்கு, இப்ப குறைஞ்சிருக்கு. மழை வந்து அந்த இல்ல, கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கு. ஆனா மழை சுத்தமா இல்ல. நீங்க அங்க ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் கிட்டயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணீங்களா? அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அங்க வந்து ஒரு அந்த அபிஷியல் டிரான்ஸ்பர் சர்வீஸ் கிளாஸ் கிட்ட எல்லாரும் 1000 பேர்கிட்ட கூடி நிப்பாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, யாருமே இல்ல. இல்ல நீங்க கேப்டில போய் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கேப்டில வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது. அவங்க சாப்பாடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒன்லி கார்டு இருந்தாதான் வந்து அவங்க ரெஸ்பெக்ட். ஏன்னா இந்தியன் மணியும் இல்ல மத்த எந்த மணியும் அக்செப்ட் பண்ணி, ஸ்ரீலங்கா மணி தான் அக்செப்ட் பண்றாங்க. இந்தியன் மணி அக்செப்ட் பண்ண மாட்டிருக்காங்க. வேற எதுவுமே வந்து டாலர் கூட வந்து ஒன்லி கார்டு வந்து அக்செப்ட் பண்றாங்க. தற்போது வந்து முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல அமைச்சர்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது பாதிப்புகள் இருக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக நீங்க சொல்லலாம். இல்ல மேடம், கோரிக்கைகள் வந்து உணவு மற்றபடி தங்குறதுக்கு ரொம்ப வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால வந்து எங்கேயும் வெளியும் போக முடியாது, சாப்பிடவும் முடியல. நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் இல்லாம ஒய்ஃப் மட்டும் 2 குழந்தைகள் மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைகளுக்கான ஃபுட்டு, அவங்க தங்குறதுக்கு இடம் எதுவுமே வந்து கொடுக்கல. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்க இருக்கும். உங்களுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். இணைப்பில் இணைஞ்சு விரிவான தகவலை தந்ததற்கு ரொம்ப நன்றி. ஓகே மேடம், நன்றி மேடம்.